வணக்கம். இன்று ஆகஸ்ட் 11, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் தனித்தீர்மானம் கொண்டு வந்தார். அது அனைவரின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. நெல், கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு. முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பல பகுதிகளில் சிப்காட் நிலம் பொட்டல் காடாகவே இருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. நீட் தேர்வு விவகாரம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அமித்ஷா தயார். கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. பழனி மலை அடிவாரத்தில் மற்றொரு விவகாரம். 150 கோடி ரூபாய் நிலத்தை குத்தகைக்கு வழங்கியதை எதிர்த்து வழக்கு. அதிகாரிகள் பதில் அளிக்க மதுரை ஐகோர்ட்டு உத்தரவு. 634 ரூபாய் கோடி லஞ்சம் விவகாரத்தில் ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை இல்லை. முன்னாள் அமைச்சர் கே.என். நேருவை திமுக அரசு பாதுகாத்தது. ஐகோர்ட்டில் அட்வொகேட் ஜெனரல் வாதம். போலி ஆவணம் மூலம் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த 5 மாணவர்கள் மீது நடவடிக்கை. அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் 3 முறை விசில் ஊதிய தமிழக வெற்றி கழக கவுன்சிலர் மீது பாட்டில் வீச்சு. இடைநீக்கம் செய்யப்பட்டதால் பரபரப்பு. மராட்டியத்தை உலுக்கிய சம்பவம். பள்ளிக்கூட விடுதியில் பாம்பு கடித்து 3 மாணவிகள் பலி. மேலும் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை. பூந்தமல்லி பகுதியில் கனரக வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிற்சாலையில் தீ. 5 டிப்பர் லாரிகள் எரிந்து நாசம். 264 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. போதைப்பொருள் தடுப்புக்கு 65 தனிப்படைகள் அமைப்பு. தமிழக அரசு நடவடிக்கை. வெளிமாநிலங்களுக்கு கற்களை கொண்டு செல்ல தடை. தமிழ்நாடு அரசின் உத்தரவை எதிர்த்து வழக்கு. ஐகோர்ட்டு நோட்டீஸ். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு எப்போது? அமைச்சர் மரிய வில்சன் தகவல். சட்டசபையில் பட்ஜெட் மீதான 2வது நாள் விவாதம். அமைச்சர்கள், திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் இடையே 1 மணி நேரத்துக்கு மேல் நீடித்த விவாதம். மாற்றம் இல்லை, ஏமாற்றமே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு. வைகோ பக்கம் நிற்காமல் வள்ளுவர் பக்கம் நின்றது ஏன்? சட்டசபையில் திராவிட முன்னேற்றக் கழக எம்.எல்.ஏ. ராஜேந்திரன் விளக்கம். தமிழ் மொழியை அமைச்சர் மரிய வில்சன் தாழ்த்துவதா? நயினார் நாகேந்திரன் முகநூல் பதிவு. நான் அப்படித்தான் பேசுவேன். நான் பேசும் விதத்தை வைத்து என்னை கிண்டல் செய்வதா? திராவிட முன்னேற்றக் கழக எம்.எல்.ஏ. கருத்தால் ஆவேசமான அமைச்சர் மரிய வில்சன். மணப்பாறை மாடுகட்டி. சட்டசபையில் ராகத்துடன் பாடிய சபாநாயகர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக உறுப்பினர் பேச்சுக்கு காங்கிரஸ் அமைச்சர்கள் எதிர்ப்பு. வேளாண் துறைக்கு யார் ஆட்சியில் அதிக நிதி ஒதுக்கீடு? அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் இடையே விவாதம். அவை உரிமை மீறல் நடவடிக்கைக்கு ஆளான திமுக எம்.எல்.ஏ. மார்க்கண்டேயன் சபாநாயகருக்கு திடீர் கடிதம். கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 111 பேர் பலி. கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. எதிர்க்கட்சி எம்.பி.க்கள் அமளிக்கு இடையே மக்களவையில் 4 மசோதாக்கள் தாக்கல். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா விவாதமின்றி நிறைவேற்றம். நீட், வெளிநாட்டு பங்களிப்பு மசோதாவுக்கு எதிராக சட்டசபையில் இன்று அரசின் தனித்தீர்மானங்கள் தாக்கல். சட்டசபை நோக்கி பேரணி சென்ற மாணவர்கள் மீது போலீசார் தடியடி, கண்ணீர் புகை குண்டுவீச்சு. ஜார்க்கண்டில் பெரும் பரபரப்பு. மாணவர்கள் மீதான அடக்குமுறை பற்றியே பேச வேண்டும். பொது பிரச்சினைகளில் அமித்ஷாவின் உரையை கேட்க விரும்பவில்லை. ராகுல் காந்தி கடும் தாக்கு. மேகதாது அணை திட்டத்தை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து கன்னட அமைப்பினர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம். ஓசூரில் 3 மணி நேரம் பஸ்கள் நிறுத்தம். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்த வேண்டும். அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். காவிரியில் உரிய நீர் திறந்துவிடக் கோரும் தமிழ்நாடு அரசு மனு மீது 13- தேதி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை. தொடர்ந்து 10வது ஆண்டாக பிளாட்டினம் கில்ட் இன்டர்நேஷனல் அமைப்பின் அங்கீகாரத்தை பெற்ற ஜி.ஆர்.டி. ஜுவல்லர்ஸ் மேலும் 3 விருதுகளையும் பெற்று அசத்தல். சென்னை விமான நிலையத்தில் 1 கிலோ தங்கம் பறிமுதல். தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கை தீவிரம். அரசியல் களத்தில் இறங்குகிறாரா தனுஷ்? திமுகவோடு ரகசிய கூட்டணி வைக்கவில்லை என்று கூற முடியுமா? தைரியம் இருந்தால் அதிமுக பொதுக்குழுவை கூட்டுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு சி.வி. சண்முகம் சவால். கடன் பத்திரங்களை வெளியிட்ட ஐ.சி.எல். பின்கார் நிறுவனம். ஆண்டுக்கு 12.25% வருமானம் கிடைக்கும் என நிர்வாக இயக்குநர் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் சோகம். கால்வாயில் வேன் அடித்துச் செல்லப்பட்டு 9 பேர் பலி. ராணுவ வீரர்களுக்கு அளிக்க 60 லட்சம் ரூபாய் நகை, பணத்தை கோடிநாள் நிதியாக வழங்கிய முதியவரால் நிகழ்ச்சி. வாழ்நாள் ஏசமிப்பை வழங்க உயில். குரோம்பேட்டையில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடிபட்டு என்ஜினியரிங் மாணவி பலி. கல்லூரிக்கு சென்ற முதல் நாளிலேயே சோகம். தண்டவாளத்தில் நடந்து சென்ற மாநகராட்சி ஊழியரை தாக்கி தங்க மோதிரம், பணம் பறிப்பு.
3 பேர் கைது. கட்டிடப் பணியின் போது தவறி விழுந்ததாக நாடகம். 10 ரூபாய் 1000 சம்பள பாக்கி கேட்ட மேஸ்திரி அடித்துக் கொலை. மேற்பார்வையாளர் கைது. 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டியதை 5 ஆண்டுகளில் செய்தோம். தமிழ்நாட்டு கோவில் கோபுரங்கள் மு.க.ஸ்டாலின் பெயரை உச்சரிக்கும். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அறிக்கை. ரஷ்யா மீது உக்ரைன் சரமாரி தாக்குதல். குழந்தை உள்பட 13 பேர் பரிதாப பலி. ஆந்திராவில் பறிமுதல் செய்த 7 விசைப்படகுகளை விடுவிக்க கோரி காசிமேட்டில் மீனவர்கள் வேலை நிறுத்தம். கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். லயோலா முன்னாள் மாணவர்கள் தினம். நடிகர் சூர்யா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்பட 12 பேருக்கு விருது. ஆறுமுகநேரியில் வாகன சோதனையின் போது பரபரப்பு. மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்ற வாலிபரை லத்தியால் தாக்கிய போலீசார். 2 பேர் அதிரடி இடமாற்றம். பள்ளிகளில் அரசியல் நடவடிக்கைகளுக்கு தடை கோரி வழக்கு. தமிழக அரசு பதில் அளிக்க மதுரை ஐகோர்ட்டு உத்தரவு. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.